இப்போ நம்ம பார்க்க போகிற டிஷ்ஷு பொரிச்ச முட்டை குருமா. இப்போ இதோட தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்துட்டு வருவோம். ஒரு கரம் மசாலா 10 கிராம், சோம்பு 5 கிராம், ஜீரகம் 5 கிராம், பொடியாக நறுக்கிய வெங்காயம் 50 கிராம், சின்ன வெங்காயம் 10 நம்பர், பொடியாக நறுக்கிய தக்காளி 30 கிராம், தயிர் 1 கப், கசகசா 10 கிராம், உரித்த பூண்டு 1 நம்பர், பச்சை மிளகாய் 5 நம்பர், மஞ்சள் தூள் 1 சிட்டிகை, மிளகாய்த்தூள் 15 கிராம், தனியாத்தூள் 15 கிராம், இஞ்சி பூண்டு விழுது 20 கிராம், கருவேப்பிலை சிறிதளவு, புதினா சிறிதளவு, துருவிய தேங்காய் அரை மூடி, முந்திரி 20 கிராம், சமையல் எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இப்போ வாங்க அதோட ஒரு குருமாக்கு மசாலா ரெடி பண்ண சொல்லி அந்த மசாலா எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். பேன் நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்குங்க. எண்ணெய் போட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம உரிச்ச பூண்டு கூட பச்சை மிளகாய், பூண்டும் பச்சை மிளகாயும் கொஞ்சம் வதங்கினோன்னா அந்த உரிச்சு வச்சிருக்கிற சின்ன வெங்காயம், இது கொஞ்சம் ஓரளவு வெங்காயம் இதோட வதங்கி வந்ததுக்கப்புறம் கசகசா, அதுக்கப்புறம் முந்திரி கொஞ்சம் இதோட மிக்ஸ் ஆகி வந்ததுக்கப்புறம் ஏற்கனவே நம்ம துருவி வச்சிருக்கிற தேங்காய், இப்போ இது எல்லாத்தையும் படுற மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இது நல்லா வதங்கிடுச்சு. இதை நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுப்போம். இந்த பொரிச்ச முட்டை குருமாவோட அந்த குருமா மசாலா எப்படி தயார் பண்ணி வைக்கிறது அப்படின்றத பற்றி பார்த்தோம். அந்த பேஸ்ட் நம்ம இப்போ ரெடியாக இருக்குது. முன்னாடி நம்ம இப்போ அதோட கிரேவி எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்ப்போம். சின்ன பேன் எடுத்துக்கிட்டோம். அதில் கொஞ்சம் ஆயிலோட இந்த ஹோல் கரம் மசாலா சொல்லியிருந்தேன், பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை, மசாலா ஓரளவு வதங்கினதுக்கு அப்புறம் சோம்பு, ஜீரகம், இதையும் இதோட சேர்த்து வதக்குறோம். இந்த ஃப்ளேவர், சோம்பு ஃப்ளேவர் வரும்போது நம்ம சாப் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை இதோட சேர்த்து வதக்குறோம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்கும் போது நம்ம கீறி வச்ச பச்சை மிளகா, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, பச்சை மிளகாவோட வெங்காயமும் சேர்ந்து வதங்கி வரணும். வெங்காயம் சேர்ந்து வதங்கி வரும்போது நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதை கூட போட்டுக்கலாம்.
இஞ்சி பூண்டு மசாலாவோட வெங்காயம் சேர்ந்து வதங்கி வரும்போது நம்ம இதுக்கு தேவையான மசாலா பொடிகள், மஞ்சள் பொடி, மிளகாத்தூள், தனியாத்தூள், நல்லா வதங்கி வரும்போது கடைசியா நம்ம சாப் பண்ணி வச்சிருக்கிற தக்காளி, தக்காளி வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம புதினா, இது நல்லா இதோட வதங்கி வரும்போது நம்ம தயிர் இதில் சேர்த்துக்கணும். தயிர் இந்த மசாலாவோட சேர்ந்து நல்லா குக் ஆகணும். இந்த தயிர் போட்டதுக்கப்புறம் மசாலாவை கொஞ்சம் இந்த கிரேவி கன்சிஸ்டன்சி கொண்டு வர்றதுக்காக தண்ணி ஊற்றுறோம். தண்ணி நல்லா கொதிச்சு வரணும். இப்போ இந்த குழம்பு நல்லா கொதிச்சு வருது. இது குருமா பாதத்துக்கு நம்ம கொண்டு வரணும். இந்த மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு இந்த மசாலாவோட சேர்த்துக்குங்க. கொதிச்சிருச்சு. நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த குருமா மசாலாவை வறுத்து அரைச்சி இது மாதிரி உங்களுக்கு பேஸ்ட் கிடைக்கும். குருமா கொதிக்கும் போது இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு குருமா ரெடி ஆகும். பாருங்க, குருமா ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா கொதிச்சு வரட்டும். அது வரைக்கும் நம்ம பாயில் பண்ணி ஊற்றி வச்சிருக்கிற முட்டையை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்து இந்த குருமால போடுவோம். பாருங்க, இந்த குருமா மசாலா போட்டோன்னே உங்களுக்கு பக்கா குருமா நல்ல கன்சிஸ்டன்சியில் கிடச்சிருக்கு. இந்த முட்டையை நம்ம பாயில் பண்ணி உரிச்சு எடுத்து வச்சிருக்கோம். இதை நம்ம அப்படியே நல்ல சூடான ஆயிலில் அப்படியே முக்கி மேலே கிறிஸ்பியாக வர மாதிரி நல்லா பொரிச்சு இந்த குருமால ஆட் பண்ண போகிறோம். இப்போ இது மாதிரி பட்டதுனால நமக்கு முட்டை நல்லா ஃபேமாக இருக்கும். அதே மாதிரி ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டை கொடுக்கும். மேலே ஒரு கோட்டிங் வரும். அது இப்போ எப்படி பட்டது பார்ப்போம். பாருங்க, இப்போ குருமா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நம்ம முட்டையை எண்ணெயில் பொரிச்சு எடுக்கலாம். எண்ணெய் இப்போ நல்லா சூடாக இருக்கு. இதில் நம்ம முட்டையை ஒன்று ஒன்றா விட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம். பாருங்க, இப்போ நல்லா பொரிஞ்சு வருது. மேலே பாருங்க, ஒரு வித்தியாசமான ஒரு தின் ஸ்கின் மேலே ஃபார்ம் ஆகும். ஃப்ரை பண்ணும்போது ஒரு சின்ன தோல் மாதிரி. அது மாதிரி கலரும் நல்லா உங்களுக்கு கோல்டன் கலரில் வரும். இது அப்படியே முட்டை பொரிச்சு வந்துருச்சு. இந்த பொரிஞ்ச முட்டையை அப்படியே நம்ம வச்சிருக்கிற குருமால எடுத்து போட போறோம். ரெடியா இருக்கிற குருமால நம்ம இந்த பொரிச்ச முட்டையை எடுத்து போடுறோம். பாருங்க, இப்போ பொரிச்ச முட்டை குருமா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பொரிச்ச முட்டை குருமா எப்படி செய்யறது அப்படின்றத பார்த்தோம். குருமாவை அந்த முட்டை மேலே ஊற்றலாம்.
ரெடியாக இருக்கு. இதோட கார்னிஷ் ஃப்ரைடு கரி லீவ்ஸ், ஒரு சின்ன பச்சை மிளகாய், கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக நம்ம ஒரு டொமாட்டோ